இந்தியா நிலப்பரப்பு டிஸ்கஷன். இந்தியா நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாடு. ஓகே, தங்கமும் வெள்ளியும் வைரமும் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் என்னென்ன விலை உயர்ந்த பொருள் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே இங்கே கிழக்கித்தியத்தில் இருந்தது. ஓகே, ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு நாடு. உணவு முறையிலேருந்து உடையிலேருந்து வாழ்வியல் கலாச்சாரத்துலேருந்து இப்போ எல்லா விதத்துலேயும் குவாலிஃபைடு. ஓகே, அந்த சேவாதார நிலையில் கூட அவங்க மேலேருந்து கீழே தள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த கீழே வந்தவங்க எல்லாருமே அங்கேருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை மேலே உயர்த்தி வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டாப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போர் நடந்துச்சு, நிறையா இஷ்யூ ஏற்பட்டுருச்சு. ஓகே, சரி, ஹிஸ்ட்ரியை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்கால விஷயத்தில் என்ன தகவல் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த காலையில் டைம் இந்த 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவங்கவுங்க புறப்புறத்துக்கு உண்டான நேரம். அந்த நேரத்தில் ஆஃபீஸ் ஒர்க்கோ அந்த வேலை இந்த வேலை எந்த வேலையும் தோதாகாது. அவங்கவுங்க பர்சனல் ஒர்க்கு செய்கிறதுக்கு மட்டும்தான் தோதாகும். ஏன்னா காலையில் எந்திரிக்கணும், குளிக்கணும், ரெடி ஆகணும், வேலைக்கு போகணும், நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதனால் காலையில் அந்த 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு இராணுவ பாதுகாப்பு தேவைப்படுது. ஓகே, பொதுமக்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா காலங்காத்தால் வந்தோடனே பட்டர்ஃப்ளை அட்டாக்கு அந்த வேலை இந்த வேலை போட்டு சித்திரவதைப்படுத்தி போடுறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் நாலு பொழப்பு ஓடும்? ஓகே, அதனால் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை வேணும். ஓகே, ஒரு பாதுகாப்பு வேணும். ஓகே, அடுத்து இந்த காலங்காத்தால் யாரெல்லாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அந்த வகையில் இந்த சோப்பு நாங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. மற்ற எந்த உலக நாடுகளுமே இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, 3ஆம் உலக போரே நடந்தாலும் சரி ஒரு 10 மணிக்கு மேலே வாங்க. அப்போ தான் என்ன எதுன்னு தோதாகும். ஓகே, சரி, அடுத்து யதார்த்த ரீதியாக மோடி அவர் என்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான். ஓகே, சந்தேகப்படக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா மனிதனோட நிலையில் அந்த டைமென்ஷன் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம படிக்கணுன்றது. படிப்பறிவு தான் நல்லது. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை. ஓகே, கல்வி தான் ஒரு சிறந்த செல்வம். ஓகே, அதனால் படித்தீங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே, சரி, மோடி அவர்களே என்ன தகவல் அப்படின்னா, இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஓகே, முதலாவது இந்த கிருஷ்ணா ஸ்டூடியோ நேம் சேஞ்ச் பண்ணலான்ருக்கேன். அது ஒரு சிவனோட பேர் தான் வைக்கலான்ருக்கேன். அப்போ தான் அந்த நிலப்பரப்பு ஓரளவு தோதாகும். ஓகே, அந்த கிருஷ்ணா ஸ்டூடியோலேருந்து பச்சை முத்து டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், லப்பர் பந்து மூவி எடுத்தவர். அவர் மட்டும்தான் நம்ம கூப்பிட்டதோடனே வர்றதுக்கும் ஓரளவு வசதி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கார். மற்ற சில டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. வீடு காடு பேங்க் பேலன்ஸ்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க ஃபீல்டு ஒர்க்லாம் செய்ய மாட்டாங்க. ஓகே, அதனாலவே நமக்கு நிறையா ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், நிறைய கேஷ் ஆகட்டும் மிஸ் ஆகுது. ஓகே, அதனால் ஏஆர் முருகதாஸோ இல்லை வெற்றிமாறன் அவர் வருவாரன்றது சந்தேகம் தான். கொஞ்சம் ரியாலிட்டியாக பேசுவோம், அப்போ தான் போதாகும். ஓகே, அதனால் சிம்பு தேவன் அவரோ டைரக்டர் சங்கர்லாம் டவுட்டு தான். அவர் சென்னை போனாலே அவரை மீட் பண்ணுறது சந்தேகம்தான். அவர் எங்கே போய் இங்கே சேலத்துக்கு வர போகிறார்? அதனால் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்தால் தான், அல்லது ப்ரொடியூசர் யாராவது வந்தால் தான் இந்த சேலம் மாவட்டம் பொய்மான் கரெக்டில் இந்த பக்கம் நிலம் இருக்குது. சோனாலிகாவுக்கு சொந்தமான கம்பெனி நிலம் இருக்குது. அந்த நிலம் டாக்குமெண்ட்ஸு சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் கந்தசாமி அவர் 1 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு இருக்கார், அந்த நிலமும் சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர் ஆக்டர், அவர் கொஞ்சம் நிலம் தரதாக சொல்லியிருக்காரு. அநேகமாக இந்த பக்கம் அயோத்தி பட்டணத்துக்கு மேலே ஏதோ நிலம் தருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் மொத்தத்தில் அவர் நிலம் ரெடி, டாக்குமெண்ட்ஸு சைன் வாங்கணும். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவரும் ஒரு 100 ஏக்கர் நிலம் தரதான் சொல்லியிருக்காரு. அந்த நிலத்தையும் வாங்கணும். அடுத்து நாகார்ஜுனா அவர் ஏதோ கேஷோ இல்லை நிலமோ தரன்னு இருக்காரு.
அதையும் கலெக்ட் பண்ணணும். அப்போனா தான் அடுத்த ஸ்டெப்புன்றது தோதாகும். ஓகே, அதனால் இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, மற்றபடி நான் ஒரு நாடகம் தான் புக் பண்ணலான்ட்டு இருக்கேன். பொறுமையாக காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் எர்த்தை பொறுத்த வரைக்கும் யாழின்னு ஒரு மிருகத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் தோது அமைஞ்சுது. ஓகே, ஆனால் இப்போ யதார்த்த ரீதியாக அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ வாழ்வியலோட பயாலஜிக்கல் சிஸ்டமே மாறிடுச்சு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொறுமையாக நிதானமாக பக்குவமாக தான் ஒவ்வொன்றும் தோது பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே, அதனால் பொறுமை மிகவும் அவசியம், பண்பு மிகவும் அவசியம், சமாதானம் மிகவும் அவசியம். ஓகே, சரி, இன்றைக்கி அவ்வளோதான் தகவல். நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன், அவசரப்படாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லோரும் ஒரு நெரிசலாக இருக்கிறப்போ எதுவும் தோதாகாது. ஓகே, அடுத்து என்னுடைய தனிநிலை வாழ்வியலில் யாரும் தலையிடக்கூடாது. ஓகே, அப்படி யாராவது எரர் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா நான் ட்ரில்லியன் கணக்கில் செலவு செஞ்சு எரர் ஏற்படுத்துவேன், நானும் போர் வைப்பேன். ஏன்னா என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்குது வேர்ல்டு கண்ட்ரீஸில் எல்லாமே. ஓகே, ட்ரில்லியன் அளவு பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேன், அதை தாண்டி பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே தான் கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதனால் என்கிட்டலாம் யாரும் எரர் ஏற்படுத்தாதீங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகே, அதனால் சரியான விதத்தில் சரியான முறையில் சரியான பண்பு நிலையில் தோதாகிறப்போ உங்களுக்கு நிறையவே லாபம் கிடைக்கும். ஓகே, சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நன்று, வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மூவி ஒன்று புக் பண்ணியிருந்தோம், டார்க் லைட் எகிப்ட். அந்த மூவியை நம்ம கேமாக எடுக்கிறோம். ஓகே, தேவ் வீடியோ கேம்ஸ். ஓகே, சரி, நன்று, வணக்கம், பாய்.